பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து தாங்கி நடத்தி வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் செய்த அற்புதங்களை நம்ம கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு பெரிய விசுவாசம் புறப்பட்டு வருகிறது. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் சாதாரண ஒரு ஆளுக்கு மட்டுமல்ல, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்கிற தேவன். அவர் அற்புதங்களின் தேவனாய் நம்மத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நாட்களில் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிற ஒரு காரியம் ஜெயம் பெற்றவர்கள். அதை பற்றி தானே தியானிச்சுக்கிட்டு வர்றோம். ஜெயம் பெற்றவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்று நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன் சொல்லுகிறார். புதிய நாமத்தை அவனுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஜெயம் கொள்ளுகிறார்கள் என்று 7 முறை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அப்போது இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனதில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நாம் ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க வேண்டும். நான் ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும். நான் ஜெயிக்கிறவளாக இருக்க வேண்டும். இதை மனதில் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்பதாய் சொல்லுகிறார்? நாம் இந்த கடைசி காலத்தில் பல போராட்டங்களே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்திக்கிறோம். இதுவரைக்கும் கண்டிராத போராட்டங்கள், நெருக்கங்கள், எதிர்ப்புகள், சோதனைகளை நாம் சந்திக்கிறோம். ஏனென்றால் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்தபடியினால் அவன் பலத்த விதமாய் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான், போராட்டங்களை கொண்டு வருகிறான். ஆகவே நாம் யுத்தம் பண்ணி ஜெயித்து முன்னேறி போக வேண்டும். ஆகவேதான் வேத வசனத்தில் ஆண்டவர் அந்த காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறது? தோல்வி அடைஞ்சிடுறோமே. ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறோம், தோல்வி அடைஞ்சிடுறோமே. காலையில் எழும்பும் பொழுது என்ன செபிக்கிறோம்? இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமாக இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானபடி தான் நடக்கணும், என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு கருத்தை ஜெபம் பண்ணி தான் நாள் ஆரம்பிக்கிறோம். ஆனால் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, என் வீட்டுக்குள்ளேயே நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி ஒருத்தர் பேசிடுறாங்க. நம்ம வருத்தப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியம் நடக்கிறது. நமக்குள்ள ஒரு எரிச்சலை உண்டாக்குற மாதிரி ஒரு காரியம் நடந்துருது. வெளியே போனால் நம்முடைய கண்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடிய காரியங்கள் நிறையா இருக்குது. என்ன செய்கிறது? எப்படி வாழ்கிறது? சில சமயம் இந்த மாதிரி மனமே சலித்து போகிறதில்லை. அப்போ எப்படி வெற்றி உள்ள ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? அதெல்லாம் கஷ்டங்க, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம விடுவோம். இல்லை, அப்படி தானே? நீங்கள் அப்படி வந்துட்டீங்கல்ல. முக்கியமாக வாலிப தம்பி, வாலிப மகள், அதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லதாக இருக்குங்க. பரிசுத்தமாக வாழணும், ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும், சோதனையில் விழுந்துடக்கூடாது, நீங்கள் ஜெயித்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ கஷ்டம். அதுவும் இந்த காலத்தில் வாலிபர்கள் பரிசுத்தமாக வாழ்றது என்பது முடியாத காரியங்க. அந்த மாதிரி சிந்தை நிறைய பேருக்குள்ளே விட்டது. அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் ஜெயிக்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவாரா? நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக நிற்க முடியும். வேற புஸ்தகத்தில் அப்படி ஜெயித்த நிறைய பேரை குறித்து வாசிக்கிறோம்ல. அதனால்தான் நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று வேறு வசனம் நமக்கு சொல்லுகிறாரு. நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இல்லை, நீங்கள் பாருங்களேன், இந்த மாதிரி ஊழியம் செய்தாங்க, அந்த மாதிரி கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டாங்க, அவங்கெல்லாம் கூட விழுந்து போயிட்டாங்க, அவங்கெல்லாம் கூட பின்வாங்கி போயிட்டாங்க, அவங்களெல்லாம் கூட பாருங்கள் ஆண்டவர் தூஷிக்கிற மாதிரி நடந்தபடி ஆகிப்போச்சு, நான்லாம் ஏமாத்துறேங்க அப்படின்னு நினைக்க தோன்றும். அப்படி தானே? பல சமயங்கள், சூழ்நிலைகள் நம்ம சுற்றி நடக்கிற காரியத்தை பார்க்கும்போது நாம் ஜெயிக்க முடியுமா என்ற சிந்தை உண்டாகத்தான் செய்யும். நான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது 1974 50 வருஷத்துக்கு முன்னால், அப்போவே நான் ரொம்ப ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது எனக்குள்ளே பல கேள்விகள். முதல்ல நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேன், பரிசுத்தமாக முதல்ல நம்ம வாழ முடியுமா?
அது ஊழியக்காரன் ஆகிட்ட எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், அதெல்லாம் நம்மளால் இருக்க முடியுமா, அதெல்லாம் கஷ்டமான காரியமாச்சே அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால் ஆண்டவரை அழைக்கிறாரு. சரி, ஆண்டோடைய ஊழியத்துக்கு வரலான்னு நினச்சா, முன்னால் ஓடினவங்க ஓட்டப்பந்தயத்தில் சில ஊழியர்கள் வீழ்ச்சி அடைந்தார். இந்த ஊழியக்காரரெல்லாம் ஆண்டவர் அவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் நின்னாலே பிசாசெல்லாம் அப்படி அலறி ஓடும். அவர் அப்படி கையை நீட்டினால் அசுத்த ஆவிகள் அப்படி கீழே விழும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் சப்பானி நடப்பாங்க, குருடர் பார்வை அடைவாங்க. அவ்வளோ பெரிய அற்புதம்லாம் நடந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக, அவ்வளோ பெரிய அற்புதமா. ஆமாம், அதை பார்த்தவங்கெல்லாம் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி அற்புதம் நடக்கும். அவர் நின்னாலே அந்த மாதிரி கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார். அப்போ இப்போ என்னாச்சு, பின்வாங்கி போயிட்டாரு. இப்போ ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாரு. இப்போ இயேசுவை தூஷிக்கிற மாதிரி நடந்து கொள்ளுகிறார். அதை கேட்டோன்னே இன்னும் எனக்கு பயம். இவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர் கூட இந்த மாதிரி ஆயிட்டார்னா நான்லாம் ஏமாத்துறோம். ஐயோ, இது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி இந்த ஊழியக்காரர் விழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஊழியக்காரர், அமெரிக்காவில் இந்த ஊழியக்காரர், இங்கே இந்த ஊழியக்காரர், இவங்கெல்லாம் விழுந்து போனவங்க பின்வாங்கி போயிட்டாங்கலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னாலெல்லாம் ஜெயித்து முன்னேற முடியுமா ஆண்டவரே? அதனால் ஆளை விட்டுருங்களேன், நான் ஒரு விசுவாசியாகவே இருந்துட்டு போகிறேன். ஊழியக்காரன்னு வந்த நிறைய பொறுப்புகள், எதிர்பார்ப்புகள் வந்துருமே, அது கஷ்டம்தானேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் மனம் திறந்து பேசினேன். அப்போ ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார். நான் சொன்னதில் ஒரு அரை மணி நேரம் ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் பொறுமையாய் பதில் கொடுத்தார். அந்த மாதிரி முகமுகமாய் ஆண்டவர் பேசுகிற சமயம் இதெல்லாம் சொல்லி கேட்டேன் நான் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்கெல்லாம் விழுந்து போனது உண்மைதான். ஆனால் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடின ஆயிரக்கணக்கான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் விழுந்து போனாங்க. ஆனால் வெற்றியோடு ஓடி முடித்தவங்க பெரும் கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் தான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அதை நினைத்து பாரு. இந்த ஊழியக்காரனை பாரு, வெற்றியோடு ஓடி முடித்தாங்க. இந்த ஊழியக்காரனை பாரு, வெற்றியோட ஜெயத்தோடு ஓடி முடித்தாங்க. இந்த மிஷினரியுடைய வாழ்க்கையை பாரு, வெற்றியோடு ஓடி முடித்து சாதித்தாங்க. இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க. நீ விழுந்து போகிற 1-2 பேரை பார்த்து கொண்டு இருக்கிற. சரி, நீ பஸ்ஸில் ஏறி பிரயாணப்படுறாமா? ஒரு பஸ் விபத்துக்குள்ளாகி போச்சு, நீ பஸ்ஸில் ஏறாமல் இருப்பியா? நீ விபத்துக்குள்ளான பஸ் 1-2 ஆகும், அதையும் பார்க்குற. ஓடுற பஸ்ஸை பாரு. அதே மாதிரி தான் 1-2 பேர் பின்வாங்கி போயிருக்கலாம். 1-2 பேர் அப்படி பிசாசுக்கும் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து விலகி போயிருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் ஜெயம் பெற்று சாதித்து வந்திருக்கிறாங்களே, அதை பாருன்னு சொன்னார். உண்மைதானே? அதை யோசித்த உடனே எனக்குள்ள தைரியம் வந்தது. ஆமாம், எவ்வளோ பேர் வெற்றியோடு ஓடி முடிச்சிருக்கிறாங்க. அதனால் எனக்கும் ஆண்டவர் கிருபை தருவார். என் பலத்தினால் அல்ல, நீங்கள் என்னை பலப்படுத்தி என்னை ஜெயங்கொடுத்து நடத்துவீங்க. அந்த விசுவாசத்தோடு உங்களை விசுவாசித்து நான் வர்றேன். நான் சொன்ன ஆண்டுகிட்ட, என்னை விசுவாசித்து என்னை நம்பி நான் ஊழியத்துக்கு வரல. நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன், குறை உள்ளவன், ரொம்ப சென்சிட்டிவ். யாரும் குறைச்சி பரிகாசம் பண்ணி பேசினாலே டவுன் ஆகிடுவேன் நான். அதனால் இதான் என்னுடைய சுபாவம். என் பலத்தினால் என்னால் சாதிக்க முடியாது, ஓடிலாம் முடிக்க முடியாது. உங்கள் பலத்தை நம்பி நான் வர்றேன், உங்கள் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நான் வர்றேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், என்னை நம்பி வா, நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், நான் உன்னை கடைசி வரை தாங்கி நடத்துவேன், பயப்படாதேன்னு சொன்னார். அவருடைய கரத்தில் என் கரத்தை நான் ஒப்பு கொடுத்தேன், அவ்வளவுதான். இன்றைக்கு 50 வருஷம் கடந்து விட்டது. சில தோல்விகள், சில வீழ்ச்சிகள், சில ஏமாற்றங்கள், சில நெருக்கங்கள், சில மனசோர்வுகள் எல்லாம் வந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்து நிலை நிறுத்தி இருக்கிறாரில்ல. எத்தனையோ போராட்டத்தில் 1-2 தோல்விகள், அதிலெல்லாம் உருண்டு பரண்டு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கு தேவன் நிலை நிறுத்தி இருக்கிறாரில்ல, உங்களை நிலை நிறுத்துவார். நீங்கள் ஜெயிப்பீங்க. வாலிப தம்பி சோர்ந்து போகாத, வாலிப மகளே சோர்ந்து போகாத. ஐயோ, இவ்வளோ பெரிய போராட்டம் எப்படி ஜெயிக்கிறது நினைக்காத. உனக்கு ஜெயம் கொடுக்க ஆண்டவர் துணைன்னு இருக்கிறார். அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று வேதத்தில் பார்க்குறோம்ல. அவர் இதுக்கு வெற்றி சிறக்கணும். அவர் தான் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் ஆகிட்டே. அவர்கிட்டலாம் யார் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும்? அவர் எதுக்கு யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்?
உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் கொடுப்பதற்குத்தான் அவர் ஜெயம் எடுத்தார். அதனால் அந்த ஆண்டவர் இயேசு கூட இருக்கிறதுனால ஒன்றும் பயப்படாதங்க, நீங்கள் ஜெயத்தோடு கூட முன்னேறி போவீங்க. அப்போ இப்படி வெற்றியோடு கூட ஓடி முடித்த தானியேலை பாருங்கள், ஷாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோவை பாருங்கள், நீங்கள் யோசேப்பை பாருங்கள், யோசுவாவை பாருங்கள். ஏதோ 1-2 சாலமோன் மாதிரி பின்வாங்கி போன ஆட்கள் இருக்கும். சில சமயத்தில் சிம்சன் மாதிரி விழுந்து போனவங்க இருப்பாங்க. ஆனால் அவர் கூட திரும்ப எழும்பிட்டார்ல, ஆண்டவர் எழும்பி ஜெயம் கொடுத்த நடத்திட்டார்ல. அதனால் நீங்கள் இப்போ விழுந்து கிடக்கலாம், சிம்சோனை திரும்ப தூக்கி நிறுத்தின ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீ ஓடலாம், நீ ஜெயிக்கலாம். படுத்து கிடக்காத, அப்படியே இடறிட்ட, அவ்வளோதான், எலும்பு ஓடு, நீ ஜெயிக்க முடியும். முடிவில் நீ வெற்றியோடு போய் நிற்ப. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பு. இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிற ஓட்ட பந்தயத்தில் இப்போ சில தடங்கல்கள் வரும், கால் இடறி விழ வேண்டியது வரும், சில சமயம் மற்றவங்களுடைய பரிகாசங்கள் சோர்ந்து போக பண்ணும். அதுக்கு மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்ல, பயப்படாதங்க, நீங்கள் ஓடி முடிச்சிடலாம், வெற்றியோடு முடிக்க முடியும். ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். ஆனால் நாம் ஜெயிப்பதற்கு யார் நம்முடைய எதிராளி, யாரோடு நம்முடைய போராட்டம், இதை நாம் அறிந்து கொள்ளதான் முதலாவது நாம் பார்த்தோம் நம்முடைய மாம்சம், நம்முடைய சரீரம். இந்த மாம்சம், சரீர மாம்சம் தானே, இது நம்மோடு யுத்தம் பண்ணுகிறார். இதை நாம் ஜெயிக்க வேண்டும். அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள். யாக்கோபு 4:1 சொல்ல முடியும். அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள். கண்களில் ஒரு இச்சை, மாம்சத்தில் ஒரு இச்சை, நம்முடைய சரீர உறுப்புகளை உண்டாகிற இச்சையான காரியங்கள் நம்மோடு யுத்தம் பண்ணுகிறது. நம்மை வீழ்ச்சி அடைய, நம்மை பின்வாங்க பண்ண போராடுகிறது. அப்போ முதலாவது நம்முடைய போராட்டம் நம்முடைய மாம்சத்தோடு தான். இதை முதலாவது நம்ம ஜெயிக்கணும். அப்போது இதை நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளணும். எல்லா மனிதருக்குள்ள மாம்சம் இருக்கிறது. நீங்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய எதிராளியாகிய சத்துருவை, பிசாசை நீங்கள் பார்த்து கொண்டா இருக்காதுங்க. அதுவும் ஒன்று தான், உலகம், மாமிசம், பிசாசு. அதில் முதலாவது எதிரி நம்முடைய மாம்சம்தான். இதை நம்ம ஜெயிக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். இது எப்படி நம்ம கூட போராடுகிறது? கலாத்தியர் 5:14-17 வாசிக்கும்போது, கடந்த முறை நம்ம பார்த்தோம்ல, கலாத்தியர் 5:17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. மாம்சமும் ஆவியும், இந்த ரெண்டு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இது மாம்சம் வெளியில் பார்க்குறோம்ல, உள்ளுக்குள்ளே ஆவி இருக்கிறாரு. இந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று போராடுது. மாம்சமும் ஆவியும் போராடுகிறாரு. அதான் வசனம் சொல்லுங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அதனால விரோதமான ஒரு போராட்டம் நம்முடைய சரீரத்தில் நடக்கிறது. இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். நமக்குள்ள இருக்கிற மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடி தம்முகிறது. அதாவது இந்த மாம்சத்தின் கிரியைகள், ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ், இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருக்குதுல்ல, அதை நம்ம மேற்கொள்ளணும். இந்த மாம்சத்தின் கிரியைகளை குறித்து கலாத்தியர் 5:19 21 வரைக்கும் பாருங்களேன். 262 பக்கம் புதிய ஏற்பாட்டில் 19 21 வரைக்கும் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லா, இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னலாம் பார்த்தீங்களா? கோபம், எரிச்சல், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், சரிங்களா, வைராக்கியம், கோபம், பகைகள், இதெல்லாம் பாருங்கள் நம்முடைய மாம்சத்திலேருந்து வெளிப்படக்கூடிய பாவக்கிரியைகள். இவைகளை நம்ம ஜெயிக்கணும். கோபம் வருது, திடீர்னு எரிச்சல் வருது, இச்சை நமக்குள்ளே உண்டாகிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைகள், பெருமை உண்டாகுது, பொறாமை உண்டாகுது,
இப்படி நிறைய காரியங்களை, மாம்சத்தின் கிரியைகளை வேத வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய சரீரத்தில் எழும்பி போராடுகிறது, நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது, நம்மை பாவத்துக்குள்ளாக்க, பாவத்துக்கு அடிமையாக்க, பாவ கரைகளை நமக்குள்ளே உண்டாக்கி நம்முடைய சமாதானத்தை கெடுக்க இந்த இச்சைகள் போராடுகிறது. மாம்சம் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. இதை ஜெயிக்க முடியுமா? முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் இந்த மாம்சத்தை முதலாவது ஜெயிச்சிட்டிங்கன்னா அதன் பிறகு ஈஸியாக உங்களுக்கு எதிராக வரக்கூடிய உலகத்தின் காரியங்கள், சாத்தானுடைய காரியங்களை ஜெயித்து விட முடியும். அதனால தான் முதலாவது நீங்கள் மாம்சத்தில் கிரியை செய்கிற, அவயவங்களிலிருந்து போராடுகிற இந்த பாவ காரியங்களை நம்ம ஜெயிக்கணும். அப்போ அது எப்படிங்க ஜெயிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு காரியத்தை தெளிவாக நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பரிசுத்த பவுல் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனத்தை பாருங்கள். இந்த மாம்சமும் ஆவியை எப்படி போராடுகிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 10 வசனங்கள். அந்தியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இதை நல்ல கவனிங்க. மாம்சம் ஆவி எப்படி போராடுகிறது, யுத்தம் பண்ணுகிறது என்றால், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், இந்த மாம்சம் விரும்புகிறபடி, மனது விரும்புகிறபடி, கண்கள் இச்சித்தபடி, மாம்சம் விரும்பினபடி நடக்கிறவர்கள். இல்லை நீங்கள் போ அப்படின்னா தான் நடத்தப்படும். இதை பாரு, இதை செய்யி, இந்த வயசில் அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்கிறது? நீ என்ன இப்போ சாமியாரா? இப்போ உனக்கு வயசு என்ன 70 ஆகி போச்சு, இதை அனுபவிக்க வேண்டிய வயசு. அது மாதிரி கேட்டு 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 இந்த மாம்சம் அது விருப்பப்படி செய்ய நம்மை தூண்டும். நீ போய் இதை பாரு, முதல்ல இதெல்லாம் அனுபவி, ஜபம் பரிசுத்தெல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம், நீ இப்போ இதை அனுபவிக்க வேண்டிய வயசு, போய் அனுபவி, ஆண்டவர்கிட்ட வேணா மன்னிப்பு கேட்டுக்கலாம் போ அப்படின்னு சொல்லி அந்த மாம்சம் நம்மை தூண்டும். மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள இருந்து செயல்பட்டு ஆவிக்கு விரோதமாக அது கிரியை செய்யும். அதான் பார்க்கிறோம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ மாம்சத்தின்படி நடத்தப்படுறவங்க சிந்தனையும் மாம்சத்துக்குரியதாகவே இருக்கும். சிந்தை கரப்ட் ஆகிரும், சிந்தனையில் ஒரு கரப்ஷன் உண்டாகிறோம், பாதிப்பு உண்டாகிறோம், அதில் ஒரு பாவக்கரை வந்துவிடும். அப்போ அந்த சிந்தனையில் தான் முதல்ல அவன் கிரியை செய்து நம்முடைய மாம்சத்தை இயக்குகிறான், பொல்லாத பிசாசானவன். அப்போ சிந்தனையில் உண்டாகிற காரியம் தான் மாம்சத்தில் வெளிப்படுகிறது. அப்போது ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்போ ஆவிக்கு ஏற்றபடி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறபடி ஆவிக்குரியவர்களாய் நம்ம நடக்கும்போது ஆவிக்குரிய சிந்தை நமக்கு உண்டாகும் என்று பார்க்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இந்த மாம்ச சிந்தை மரணத்தை பிறப்பிக்கும். என்ன மரணம்? அப்போ மாம்சத்தில் ஒரு இச்சித்துட்டா செத்து போயிடுவோமா? இல்லை இல்லை, சரீரம் வெளியில் உள்ள சரீரம் சாவதல்ல, நம்முடைய ஆத்மா மரித்து விடும். தேவனோடு அப்புறம் தொடர்பு கொள்ள முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த ஆத்மா மரித்து விடும். பாவத்தை நிமித்தம் அது மரித்து விட்டால் அதன் பிறகு தேவனுடைய பிரசனத்தில் களி கூறுவது, மகிழுவது, தேவனோடு பேசுவது, அவருடைய குரலை கேட்பது, எந்த அனுபவமும் இல்லாமல் போய்விடும். ஒரு சவம், உயிரில்லாத ஒரு ஆள் இருந்தால் கிள்ளி பார்த்தாலும் உணர்ச்சி இருக்காது, அடித்தாலும் உணர்ச்சி இருக்காது, பேசினாலும் கேட்காது. அப்படி சவம் அப்படி சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான். அப்போ அதே மாதிரி இந்த மாம்ச சிந்தைக்கும் அதுக்கு அடிமைப்பட்டு விட்டால் ஒரு மரணம் நமக்குள்ளே வந்துவிடும், ஆவிக்குரிய மரணம் வந்துவிடும். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். நம்முடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையாக இருக்க வேண்டும். எப்படி எனில், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ மாம்ச சிந்தையில் செயல்படுறவங்க தேவனுக்கு விரோதிகளாக மாறிடுறாங்க. இப்படி தான் நம்ம ஆண்டவருக்கு சத்துருக்களாய் மாறி விடுகிறோம். நீங்கள் சொல்லலாம் வேண்டாம், நான் இயேசுவை நேசிக்கிறேன், கடவுளை நேசிக்கிறேன், ஜெகோவா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலாம். ஆனால் மாம்சத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது, மாம்ச சிந்தை உள்ளவர்களாய் காரியங்களை செய்யும்போது அது தேவனுக்கு விரோதமான பகை.
அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்போ மாம்சம் விரும்புகிறதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க பாருங்கள், அவங்களால தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியாது. ஏன்னா தேவனும் மாம்சமும் இணைந்து போக முடியாது. தேவன் ஆவியினாலே நம்ம இயக்குகிறவர், தம்முடைய ஆவியை நமக்கு தந்து ஆவியானவராலே வழி நடத்துகிறவர். அப்போ தேவனும் மாம்சமும் இணைந்து போக முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறாரு, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவளாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவளாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாம்சம் ஆவி இதை குறித்து தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் இருக்குதா? இப்போ இருக்குதில்ல, மாம்சத்துக்கு ஒரு ஆவி போராடுது, ஆவிக்கு ஒரு மாம்சம் போராடுது. மாம்சம் சொல்லுது, நான் சொல்கிறபடி தான் செய்யணும், நான் சொல்கிறபடி தான் விரும்புகிறபடி தான் நடக்கணும், நான் இதெல்லாம் விரும்புகிறேன், இப்படி தான் செய்யணும், நான் இந்த மாதிரி செல்ஃபோன் இந்த காஸ்ட்லியாக வாங்கணும், இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் செய்யணும், எல்லோரும் செய்கிறாங்க, செய்யணும்னு விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்வார், அதெல்லாம் உனக்கு வேண்டியதில்லை, அவசியம் இல்லை, நீ தேவனுடைய சமூகத்தில் காத்திரங்களையும் ஜெபிக்கணும் என்பதாய். அப்போது இந்த மாம்சம் ஒத்துழைக்காது, மாம்சம் போராடும் ஆவிக்கு விரோதமாய். ஏன்னா ரெண்டு வித்தியாசமாய் செயல்படுகிற காரியங்கள், அதை தான் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ என்னங்க செய்யணும்? இப்போ இந்த போராட்டம் இருக்கிறது உண்மைதான், அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னீங்கன்னா, ரோமர் 8:13 பாருங்கள். ரோமர் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், இந்த சரீரத்தில் கிரியை செய்கிற மாம்சத்தில் கிரியை செய்கிற பாவ உணர்வுகள், கோபம், எரிச்சல், இச்சைகள், பொறாமைகள், சண்டைகள், பகைகள், வைராக்கியங்கள், உலக ஆசைகள், பண ஆசைகள், புறங்குறது, இது மாதிரி பாவ காரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்முடைய மாம்சத்தில் வெளிப்படுறதில்லை. இதை அழிக்கக்கூடிய வல்லமை ஆவியானவருக்கு தான் உண்டு. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அது அழிக்கப்படணும், அதாவது ஜெயிக்கணும், நீங்கள் அதை மேற்கொள்ளணும் என்பதாய் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அதான் முக்கியம். இப்போ ஒரு சமயம் ஒரு வாலிபன், ரொம்ப பக்தி உள்ள ஒரு வாலிபன், ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவர், ஒரு நாள் என்னை முன்ன எனக்கு பழக்கம்லாம் கிடையாது, நான் கையில் எங்கே போனாலும் கையில் பைபிளோடு இருக்கிறேன்னா அந்த பைபிளை பார்த்துட்டு ஒரு வாலிப தம்பி கேட்டான், நீங்கள் என்ன செய்கிறீங்க என்பதாக கேட்டான். நான் சொன்னேன், ஆண்டோடைய ஊழியம் செய்கிறேன் என்பதாய். அப்படியா? இது பல வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அவனும் ஒரு வாலிபன், நானும் ஒரு வாலிப பிராயத்தில் இருந்த சமயம். அப்போ அவன் கேட்டான், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் உதவி செய்வீங்களா என்பதா. சரி, நான் உதவி செய்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, உங்கள்கிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும், எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? சரி, ஜெபிக்கிறேன். வேலைக்கு போய் கொண்டு இருந்த தம்பி வேலையை விட்டு என் கூட வந்துட்டார். நீ வேலை இன்றைக்கி லீவ் போட்டுக்கொள்ளலாம், இது ரொம்ப முக்கியம் எனக்கு, நான் எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியல என்று சொல்லி என் கூட வந்துட்டார். 2 பேரும் வீட்டுக்கு வந்தோம், என்னோடய அறையிலே உட்கார்ந்தோம். சரி சொல்லுங்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அவனுடைய கண்கள் இந்த கண்ணீர் வடி ஆரம்பித்தார். அப்படியே அழுது கொண்டே இருந்தான். கொஞ்ச நேரம் அழுத பிறகு சொன்னான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிருக்கிறான்னு நிச்சயம்லாம் எனக்கு உண்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபன், பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயமெல்லாம் இருக்கிறாரு. அடுத்து சொன்ன காரியம்தான், அடுத்து அவன் சொன்னான், ஆனால் என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியலை, என் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியலை, என் சிந்தனைகளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியலை, அது நிமித்தம் என்னுடைய சரீர அவயவங்களுக்குள்ள அந்த பாவம் கிரியை செய்கிறது, என்னை மேற்கொள்ளுகிறது, என்னை வீழ்த்தி விடுகிறது. அப்போ ஒவ்வொரு நாள், ஐயோ நான் பாவம் செய்துட்டேன், ஆண்டவரே மன்னியும், கண்களின் நிச்சயங்களை மன்னி, மாம்சீச்சை மன்னினை தினம் ஜெபிக்கிறேன், தினம் வீழ்ச்சி அடைகிறேன், தினம் ஜெபிக்கிறேன், தினமும் மறுபடியும் அந்த பாவத்தை செய்கிறேன். இது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? அப்போ எனக்கு பூரணமான விடுதலை இல்லையா? எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுங்கள் என்றான். அதான் அவனுடைய பிரச்சனை. பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறான், ஆனால் முடியவில்லை. இந்த பாவம் வேண்டாம் என்று நினைக்கிறான், அதை செய்யாமல் இருக்க முடியவில்லை. அதான் அவனுடைய பிரச்சனை.
அப்போ நான் அவனை பார்த்து சொன்னேன், நான் ஜெபம் பண்ணுறதுனாலலாம் உனக்கு ஒரு பரிசுத்தம் வந்து விடாது. உனக்கு ஒரு உதவி செய்யலாம், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். அதற்கு ஒருத்தர் தேவை. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்பவும் உனக்குள்ளே நிரந்தரமாய் தங்கியிருந்து உன்னை வெற்றியின் பாதையில் நடத்துவார். அந்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? இந்த மாம்சக்கிரியை இருக்குதில்ல, உன்னுடைய கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, பெருமைகள், பண ஆசைகள், இந்த மாதிரி பாவத்தை தூண்டுகிற காரியெல்லாம் இருக்குதில்ல, அந்த ஆவியானவர் இறங்கும்போது அதை அழித்து விடுவார், அதை ஜெயித்து விடுவார். பிசாசின் மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படும். அதுக்கு தான் ஒரு அக்கினியாக இறங்கி வருகிறார். அந்த அக்கினியானவர் நமக்குள்ளே இறங்கி வந்த மாம்சக்கிரிகள் அழிக்கப்பட்டு விட்டால் அப்புறம் அவ்வளோதான். நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய முடியும் என்பதாக நான் அவனுக்கு காரியத்தை விளங்க பண்ணினேன். அப்பொழுது இந்த வாலிபன், அப்படியானா இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வல்லமை எனக்கு வேணும், ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஜெபிக்க முழங்கால் படியிட்டான். அவனோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்ணினேன். அவன் எதுக்காக இந்த ஆவியானவரை கேட்கிறான்? வெற்றி உள்ள வாழ்க்கை செய்யணும், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். என்னால் முடியலை, எனக்கு ஆவியானுடைய உதவி வேணும். பரிசுத்த ஆவியானவர், அந்த அக்னி, அவர் எனக்கு வேணும். நோக்கம். எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நானும் பேசணும். என்னை மட்டும் நான் அபிஷேகம் பெற்ற மாதிரி தெரில, எல்லோரும் என்ன அற்பமாக பேசுகிறாங்க. அதுக்கல்ல, பரிசுத்தமாய் வாழ, வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய இந்த வல்லமை எனக்கு வேணும். நோக்கம் சரியாக இருக்கணும். அவங்களாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நான் பேசாமல் இருந்த அற்பமாக நினைக்கிறாங்க. அது பெருமைக்காக கேட்பார், சுயநலத்துக்காக கேட்பது. அதனால தான் நிறைய பேர் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பார். ஆனால் இந்த வாலிப தம்பி, நான் பரிசுத்தமாக வாழணும், வெற்றி உள்ள வாழ்க்கை செய்யணும், அதுக்கு அந்த அபிஷேகம் வேணும், தாகத்தோடு கேட்டான். நானும் அவனுக்காக ஜெபம் பண்ணினேன். உடனே ஒரு பெரிய மாற்றம்லாம் வந்துடல. அதன் பிறகு நான் சொன்னேன், பயப்படாத, நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வீட்டில் காலையில் எழும்பி ஜெபிக்கும்போது, இரவு ஜெபிக்கும்போது, இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், இந்த வல்லமை வேணும், இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இறங்கி மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை எனக்கு வேணும்னு தொடர்ந்து ஜெபிங்க, ஆண்டவர் தருவார் என்று சொல்லி அனுப்பினேன். சரி என்று சொல்லிட்டு போனான். சில வாரங்கள் கழித்தார். ஒரு நாள் அவனை சந்திக்க நேர்ந்தது. தற்செயலாய் கடை தெருவில் என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து என் கையை பிடித்து குலுக்கி மகிழ்ச்சியோடு சொன்னான், எப்படி இருக்கிறீங்க? எனக்கு அடையாளம் தெரிஞ்சிட்டு, அந்த வாலிப தம்பி, எப்படி இருக்கிறீங்க தம்பின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், நீங்கள் சொன்னீங்கல்ல, பரிசுத்தமாய் வாழ அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமை வந்தால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஒரு வெற்றி தருவார்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே ஜெபம் பண்ணினேன். எனக்கு அந்த வல்லமை வேணும், பரிசுத்தமாய் வாழ, நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய எனக்கு அந்த வல்லமை வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அவ்வளோதான். ஆண்டவர், நான் ரூமில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு வல்லமை என் மேலே இறங்கினார். ஒரு அக்னி, ஒரு நெருப்பு பற்றி ஒரு போல வல்லமை. அப்பொழுது இந்த பாவை கிரியைகள் அழிக்கப்பட்டு, மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு, எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு விடுதலை மாற்றத்தை உணர்ந்தேன். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாய் சொன்னான். சரி, உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? சொல்லுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டீங்க, இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கிட்டார், மாம்சத்தின் கிரியை அழிச்சிட்டாரு. இப்போது மறுபடியும் அந்த பாவம் செய்யணும் என்கிற சிந்தையை, பாவம் உங்களை மேற்கொண்டு இருக்குதா, பாவம் உங்களை ஜெயித்திருக்குதா, நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்களா, அல்ல இந்த பாவ போராட்டமே உங்களுக்கு வரவில்லையா என்பதாக கேட்டேன். உடனே சொன்னான், பாவ போராட்டம்லாம் வருது, அதே மாதிரி சோதனைலாம் வருது, ஆனால் இப்போ நான் தோல்வி அடைவதில்லை, நான் வீழ்ந்து போவதில்லை. உடனே ஆவியானவரை உதவிக்கு அழைக்கிறேன். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யணுன்னு பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவார். அந்த சோதனைகளை மேற்கொள்ள ஜெயிக்க எனக்கு பலன் தருகிறார். இதுதான் ஆண்டவர் சொன்னார். போராட்டம் இருக்குது, அதே பாவ போராட்டம் வருது, பாவ சோதனை வருது, பாவத்தின் நெருக்கம் வருது, மாம்சத்தில் இச்சையை தூண்டுகிற காரியெல்லாம் நடக்குது. ஆனால் இப்போ வீழ்ச்சி அல்ல, தோல்வி அல்ல, ஜெயம் ஆவியானவர் தருகிறார். இதான் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஜெயிப்பது. நீங்கள் ஜெயிக்கணும். கோபம் வருது, எரிச்சல் வருது, இச்சை வருது, என்ன பண்ண முடியும், உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போவதல்ல. நீங்கள் ஜெயிக்க முடியும், நீங்கள் ஜெயிக்கணும், அதை பொறுப்பை எடுக்கணும். நான் இதை ஜெயித்து வெற்றி உள்ள வாழ்க்கை செய்யணும் அப்படின்னு விரும்பணும், அதுக்காக செபிக்கணும்.
அதுக்கு உதவி செய்யத்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அதான் முக்கியம். இப்போ அந்த தம்பி பாருங்க, இந்த சோதனைலாம் வருது, அந்த ஆவியானவர் எனக்கு வெற்றி தருகிறார் என்றார். அதனால தான் நாம் அனுதினமும் தேவ சமூகத்தில் போய் இந்த வேத வசனத்தை தியானித்து பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கணும். தினந்தோறும் வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்க 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 சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய, மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆவியானவர் நமக்கு தருவார். ஒரு நாள் அனுபவத்தோடு முடிந்து விடுவது அல்ல. அந்த தினமும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெயம் பெற்றவளாக மாறுவீங்க. இப்போது வேத புஸ்தகத்தில் ரோமர்களை நிருபம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் பாருங்கள். உங்களை பற்றி, என்னை பற்றி, நம்மை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம பேசின இந்த வாலிபனுடைய வாழ்க்கையோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள். 15ஆவது வசனம், ரோமர் 7:15. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்கிற காரியத்தில் எனக்கு சம்மதம் இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்யலை. ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன், ஜெபிக்க முடியல. பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், பரிசுத்தமாக இருக்க முடியல. தாழ்மையாக இருக்கணும்னு விரும்புகிறேன், தாழ்மையாக இருக்க முடியல. கோபப்படக்கூடாதுன்னு விரும்புகிறேன், கோபப்படாமல் இருக்க முடியவில்லை. நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் என் கண்களின் இச்சைகளை நான் வெறுக்கிறேன், ஆனால் அதை செய்து விடுகிறேன். மாம்சத்தின் இச்சைகளை நான் வெறுக்கிறேன், அதை செய்து விடுகிறேன். கோபத்தை, எரிச்சல், இச்சை காரியங்களை வெறுக்கிறேன், ஆனால் கோபம் வந்து விடுகிறது. அப்போ அதான் ஒரு மனுஷனுடைய ஒரு உண்மையான நிலைமை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். அவயவங்கள் அப்படி தான் செய்கிறார். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது அல்ல என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை தான், அவருடைய ரத்தம் கழுவி விட்டது. ஆனால் இன்னும் எனக்குள்ளே பாவம் வாசம் பண்ணுகிறது. அதுதான் என்னை தூண்டுகிறது. அதுதான் என்னை பாவம் செய்ய, மாம்சத்தை தூண்டி 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 என்னை செய்ய வைக்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருப்பது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். இது மாம்சம், இதில் நன்மை வாசமாக இருப்பதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதுதான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுடைய போராட்டம். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. பரிசுத்தமாக இருக்க விருப்பம் எனக்கு இருக்கிறது, பரிசுத்தமாய் வாழ்வதோ என்னிடத்தில் இல்லை. எனக்கு அதான் நம்முடைய போராட்டம். ஆமாம், நான் இதை விட்டுன்னு நினைக்கிறேன், விட முடியல. இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்து விடுகிறேன். நான் இந்த மாதிரி இனிமேல் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கேன்னு நினைக்கிறேன், பேசி விடுகிறேன். ஒரு தாப்பனார் சொன்னாங்க, ஒரு முறை என்னை ஜெபிக்க வந்தாங்க. என்னையான்னு கேட்டேன். பொது வயசான தாப்பன்மார் வந்தால் வியாதி, பலவீனம், சில மன கஷ்டம் சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு பலவீனம் ஐயா, ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறார், அதிலெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் திடீர்னு கோபம் வந்துடுது எனக்கு. இந்த கோபம் வர்றதுனால என் குடும்பமே பாதிக்கப்படுது. காலையில் எழுப்பி ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், இந்த கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையே. டக்குன்னு கோபம் வந்துடுது, கோபமான வார்த்தை வந்துடுது. அதனால் என் மனைவி பாதிக்கப்படுறாங்க, பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, என்னால் எல்லாருமே பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் சமாதானமே இல்லாமல் அப்படியே ஒரு நெருக்கமும் ஒரு அமைதியும் துக்கமும் காணப்படுகிறது. நான் தான் அதுக்கு காரணம். அப்போ அந்த தகப்பனாருக்குள்ள கோபப்படக்கூடாது என்ற விருப்பம் இருக்கிறது, ஆனால் கோபப்படாமல் இருக்க முடியல. சாந்தமாக இருக்க விருப்பம் இருக்குது, சாந்தமாக இருக்க முடியல. இதுதான் பெரிய பிரச்சனை. அவர் சொன்னான், விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். 20வது வசனம், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என் மாம்சத்துக்குள்ள பாவம் வாசம் பண்ணுகிறது, அதுதான் அப்படி செய்கிறது என்பதாக சொல்லுகிறார். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். பரிசுத்தமாக வாழணும், நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் தீமை செய்யணும்,
பாவம் என்கிற ஒரு பிரமாணம் எனக்குள் இருப்பதை நான் காண்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் காண்கிறேன். ஒரு போராட்டம் நடக்குது என் அவயவங்களில். என் மனதில் நான் விரும்புகிறதுக்கு விரோதமான ஒரு போராட்டம் என் சரீர அவயவங்களிலே உண்டாகிறது. அந்த போராட்டத்தை நான் காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அப்போ என் அவயவங்களிலே போராடுகிற பாவ காரியங்கள். நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தை நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? என்னுடைய போராட்டம். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுவிப்பார்கள்? இது ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிற ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இன்று எழும்பக்கூடிய ஒரு போராட்டம். பார்த்தீங்களா? ஜெயிக்க முடியல, ஆனால் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். போராட்டம் இருக்கும். மாம்சம் போராட்டம், ஆவிக்கு விரோதமாக உன் சொந்த சரீரமே போராட்டம். உன்னை பாவத்துக்குள்ளாக்க, உன்னை வந்து கரைப்படுத்த, அந்த பாவ ஆசை உனக்குள்ளே தூண்டி செய்ய வைக்க போராட்டம். நீ ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவளாக இருக்கணும். அதுதான். அப்போ நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் விடுதலையாக்குவார்கள்? ஒரு மனிதனுடைய கதறுதல் பார்த்தீங்களா? இதை குறித்து பவுல் தான் அதை எழுதுகிறார்ல. ரோமருடைய ஆட்சி காலம், பவுல் இருந்த இயேசுவின் நாட்களும் பவுலப்போஸ்தலனுடைய காலமும் ரோமர்களுடைய ஆட்சி காலம். இந்தியா வெள்ளையர்கள் ஆட்சி பண்ணாங்கல்ல, அது மாதிரி ரோமர்கள் இஸ்ரேல் தேசம், உலகத்தின் பல தேசங்கள், ஆசியா, ஐரோப்பா நாடுகளில் பெரும்பகுதியில் அவங்க ஆட்சி பண்ணினார்கள். அவங்க கொடுக்கிற கொடூரமான தண்டனை வாரடி. வாரினால் அடித்து காயப்படுத்துவது அது ஒரு தண்டனை. அப்புறம் சிலுவையில் அறைவது, கைகளில் காலில் ஆணி அடித்து தொங்க விடுவது அது ஒரு தண்டனை. இன்னொரு தண்டனை கொடுப்பாங்களாம், அது ரொம்ப கொடூரமானது. என்ன செய்வாங்க? இந்த மனிதன் அரசாங்கத்துக்கு விரோதமாக பாவம் செய்துட்டான், கொடிதான ஒரு பாவம் செய்துட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒரு தண்டனை. என்ன தண்டனைன்னு சொன்னால், மரித்து போன ஒரு சவம், உயிரற்ற ஒரு சவத்தை அவனுடைய முதுகலை வைத்து அந்த உடம்போடு இணைச்சிருவாங்க. அதாவது யோசித்து பாருங்கள், ஒரு பிணம் செத்து போயிட்டான், உயிர் இல்லை. பிணத்தை கொண்டு வந்து உங்கள் முதுகலை வச்சு தலையோட தலை, கையோட கை, காலோட கால் வச்சு வர முடிய பிணைச்சிருவாங்க. அது எப்படி செய்வாங்கன்னு தெரியல, ஆனால் இணைச்சிருவாங்க. அது என்ன டேப்பு போடுவாங்களோ, கம்பினால் கட்டுவாங்களோ, ஏதோ ஒரு விதத்தில் இணைச்சிருவாங்க. இணைச்சி வெளியே விட்டுருவாங்களாம். இவன் ஒரு பிணத்தை சுமந்து கொண்டு அலைவான், சரீரத்தை சுமந்து கொண்டு அலைவான். இவனை பார்த்து மக்கள் பரிதபிப்பாங்க, அவனை பார்த்து பயப்படுவாங்க. நம்மள பாவம் செஞ்சால் எப்படி தான் தண்டனை கிடைக்கும்னு. அவனுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அவனை காப்பாற்ற அரசாங்கம் கொடுத்திருக்கிற தண்டனை, ரோம் அரசாங்கம் கொடுக்கிற கொடிய தண்டனை. அப்போதான் அவனுடைய உள்ள கதறுமா, இந்த மரண சரீரத்தை நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? ஒரு மரண சரீரத்தை நான் சுமந்து கொண்டு அலைகிறேனே. நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த மரண சரீரத்தில் தொலைப்பு இருக்கிற புழுக்கள் கொஞ்ச நேரத்தில் தோன்றி அந்த புழுக்கள் அந்த உடம்பை அரிக்கும் பொழுது இவனுடைய உடம்புக்குள்ள அந்த புழு துளைக்க ஆரம்பிக்கும். ஒரு துர்நாற்றம் ஒரு பக்கம், புழுனுடைய துளைத்து வருகிற அந்த வேதனை ஒரு பக்கம். ஜனங்கள்லாம் பார்த்து அவனை பரிகாசம் பண்ணுவாங்க. அந்த பிணத்தை சுமந்து கொண்டே அப்படியே அவன் அலைய வேண்டும். அவன் எங்கே தனியாக போய் எங்கே உட்கார முடியாது, படுக்க முடியாது. எப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இது ஒரு பரிதாபமான நிலைமை. அவன் கதறுவானாம், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? அதே மாதிரி தான் நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின. கிறிஸ்தவன் தன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறான். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அப்போ அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டோம். இப்பொழுது புது மனிதனாய் மாறிவிட்டோம் நினைத்தாலும் அந்த பழைய சரீரத்துக்கு பாருங்கள், இந்த ஆவிக்குரிய மனிதன் நமக்குள்ளே வந்து விட்டால் அந்த பழைய அந்த மாம்சம், அந்த சரீரம், அதை சுமந்து கொண்டே போகிறோம். அதுக்குள்ளே பாவம் இருக்கிறது. ஆவியில் ரட்சிப்பு வந்து விட்டது, ஆவியில் மனம் திரும்புதல், ரட்சிப்பு, சந்தோஷம் வந்து விட்டது. ஆனால் சரீரம் இன்னும் அந்த மாம்சம் நமக்குள்ளே போராடி கொண்டே இருக்கிறது. யார் விடுதலையாக்குவார்கள்? அப்போ இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியுமா? இவ்வளோ போராட்டம் இருந்த ஜெயிக்க முடியுமான்னா முடியும். அதுதானே சொல்லியிருக்குது 8ஆம் அதிகாரத்தில்,
ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 2வது வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. எனக்கு விடுதலை கிடைத்து போயிட்டார். அந்த மாம்ச சரீரத்தில் இந்த விடுதலை, அந்த பழைய மனிதன், பழைய மாம்சம், நான் சிலுவையில் நிறைய ஒப்பு கொடுத்தேனே, இந்த பழைய மாம்சம், அந்த பழைய பாவங்கள், இச்சைகள், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், பகைகள், மார்க்க பேதங்கள், விக்கிரக ஆராதனை, ஆணவம், இது போன்ற பாவத்தெல்லாம் இருந்த பழைய சரீரத்தை சுமந்து கொண்டு இருந்தல்ல, அதிலிருந்து ஒரு விடுதலை ஆவியானவர் கொடுத்து விட்டார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அவர் இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது. அவர் இல்லாமல் இதெல்லாம் மீறி நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய முடியாது, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை செய்ய முடியாது. ஆனால் தான் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தான் அந்த தம்பி பாருங்க, ஜெபம் பண்ணின போது ஆவியானுடைய வல்லமை இறங்கின உடனே அந்த பழைய மனிதன் விலகினான், இல்லாமல் போய்விட்டது. அவர் சுமந்து கொண்டிருந்த பழைய மனிதன், அந்த பழைய பாவ மனிதன் அவர் விட்டு போய்விட்டார். இப்போ ஆண்டவர் வெற்றியுள்ள வாழ்க்கை தருகிறார், உங்களுக்கு தருவார், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். என் பிள்ளைகளே, முதலாவது உங்களுடைய அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளை நீங்கள் மேற்கொள்ளணும், நீங்கள் ஜெயிக்கணும். அது உங்களுடைய ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. அதுதான் உங்களை பின்னுக்கு இழுக்கிறது. அதுதான் முன்னேற விடாதபடி தடுக்கிறது. ஜெபத்தை தடுக்கிறது, உபவாசத்தை தடுக்கிறது, ஊழியத்தை தடுக்கிறது, முன்னேறி போக விடாதபடி பின்னுக்கு இழுத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதை ஜெயித்துட்டா முன்னேறி போவீங்க. அதனால தான் நீங்கள் ஜெயம் பெற்றவளாக இருக்கணும். முதல்ல உங்களுடைய மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளணும். அதுக்கு என்னங்க செய்யணும்? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அந்த அபிஷேகம், ஆவியானுடைய நிறைவை நம்ம நிரம்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் எப்பொழுதும் பரிசுத்தாவினால் நிறைந்திருங்கள். நம்ம ஒரு நேரம் அபிஷேகம் பெற்றோம், அதோடு முடிந்து விட்டது என்பதல்ல. ஆல்வேஸ் எப்பொழுதும் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். எபேசியர் 5:18, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, filled with the Holy Spirit always. அப்போ அந்த வசனத்துக்கு நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். மதுபானம் குடிக்கிறவங்க எப்பவும் போதையிலே இருப்பாங்க பார்த்தீங்களா? அப்படியே அந்த மதுபானம் போதையிலே வச்சுருக்கவங்கள, போதை இருந்துக்கிட்டே இருக்காங்களே, என்ன பேசுகிறோம் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அந்த மாதிரி. அப்போது இந்த மாதிரி அந்த மாதிரி போதைக்கு இடம் கொடுக்காதங்க, அது உங்களை பாழாக்கி விடும். அதுக்கு பதிலாக ஆவியினாலே நிறைந்திருங்கள். நான் அதை யோசித்து பார்த்தேன். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவையும் இந்த மாதிரி மதுபானத்தில் போதையில் இருக்கிறதையும் ஒப்பிட்டு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. இதில் அப்படி என்ன விஷயம் என்றால், நம்ம ஊருக்கு தான் கரெக்டு. நம்ம ஊர் ஆள் பார்த்திங்களா, காலையில் எழும்பினோட முதல்ல சாரை கடையில் போய் குடிச்சிருவாங்க சிலர். அப்புறம் 11 மணிக்கு ஒரு முறை குடிப்பாங்க, மத்தியானத்தில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை. ஒரு காலத்தில் சாயங்காலம் வேலை முடிஞ்சு உடம்பு வலிக்குதுன்னு கொஞ்சம் குடிப்பாங்க. இப்போ அவள் காலையிலேருந்து ஆரம்பித்தா ராத்திரி வரைக்கும். ஏங்க அப்படி பண்ணுற, இந்த மாதிரி பண்ணுறீ அப்படின்னு கேட்டால், அது கிக்கு இறங்கிட்டில்ல, இந்த போதை இறங்கின உடனே கை காலெலாம் நடுங்கிடும். எப்பவும் அந்த கிக்கிலே இருக்கணும், போதையிலே இருக்கணும், அப்போ தான் சரீரம் சரியாக செயல்படும். அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மதுபான போதை இறங்கிடக்கூடாதான், எப்பவும் அந்த போதையிலே இருக்கணும், ஃபுல் போதையில். அப்போ தான் ஸ்டெடியாக நிற்க முடியலைன்னு கை கால் அசந்துரும், என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த நிறைவு, எப்பொழுதும் காலையில் மத்தியானம் மாலையில் ராத்திரியில் எப்போ, அதுக்கு அப்பப்போ போய் நீங்கள் போய் முழங்கால் போட்டு ஜெபரையில் ஜெபிக்கணுமா? இல்லை. நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவளாக வேலை செய்யும்போதும் நடக்கும்போதும் வெளியில் போகும்போதும் வரும்பொழுது எப்பொழுதும் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஆண்டவரை அந்நிய பாஷையில் துதித்து கொண்டே இருக்க 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 அந்த ஆவியானுடைய அக்னி உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும், பலன் உண்டாக்கி கொண்டே இருக்குமா? அப்போ எப்பவும் நீங்கள் ஜெயிக்கிறவளாக இருப்பீங்க. சாத்தான் எந்த பாவ குப்பையை கொண்டு வந்தாலும், பாவ போராட்டத்தை கொண்டு வந்தாலும், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, அங்கே இங்கே எங்கே கண்களுக்கு முன்னால் இச்சையான காரியத்தை கொண்டு வந்தாலும் ஈஸியாக மேற்கொண்டு போய்கிட்டே இருப்பீங்க. அது உங்களை ஜெயிக்க முடியாது, நீங்கள் அதை ஜெயிப்பீங்க. அதுக்கு தான் எப்பொழுதும் அந்த பரிசுத்தாவினால் நிறைந்திருப்பது. ஆவியானவராலே அந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். அதுக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் ஜெயிக்கணும்,
என் சரீர அவயவங்களை கிரியை செய்கிற இந்த பாவ இச்சைகளை நான் ஜெயிக்கணும். நான் எப்பொழுதும் ஜெயம் பெற்றவனாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் அப்படி உண்மையாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஜெயிக்க முடியும். ஆண்டவர் இந்த வல்லமை உங்களுக்கு தர முடியும். 1ஆம் நூற்றாண்டிலே ஒரு பக்தன் இருந்தார். அகஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய தாயார் நல்ல செபிக்கிறவங்க, ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. ஆனால் இவர் வாலிப வயசில் மனம் போல அலைஞ்சார். எல்லா பாவமும் உண்டு, குடி, எல்லா விதமான உலக பாவங்கள் தான் உண்டு. இஷ்டப்படி வாழ்ந்தார். கண்களை சீத்த ஒன்றையும் விட்டு வைக்கலை, மாம்ச விரும்பின ஒன்றையும் விட்டு வைக்கலை, எல்லாத்தையும் அனுபவி அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டார். இப்போ சமாதானம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்துட்டார். அவருடைய தாயார் அவருக்காய் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்தை கேட்டு ஒரு நாள் ஆண்டவர் இவரை ரட்சித்தார். இவர் ரட்சித்த பிறகு அவருக்குள்ள பாவம் மன்னிக்கப்பட்ட சமாதானம் வந்து விட்டது. ஆனால் அடுத்து என்ன பிரச்சனை? எந்த பாவத்தை விட்டு வந்தாரோ அது மறுபடியும் வந்து தாக்குகிறது, மறுபடியும் போராடுகிறது, அந்த பாவத்துக்கு ஒழிக்க போராடுகிறது. இவரால் மாம்சத்தை ஜெயிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால் பார்த்தார், மக்களோடு வசித்தா தானே இந்த மாம்ச போராட்டம்லாம் வருது. எங்கேயாவது போய் ஆசிரமத்தில் தனியாக காட்டுக்குள்ள உட்காந்துடலாம், அப்படிலாம் போய் தனியாக போய் உட்காந்து பார்த்தார். ஆட்கள் யாரையும் பார்க்கக்கூடாது, ஜனங்களே சந்திக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும் இருந்து பார்த்தார். அப்பவும் சிந்தனை அவரை வாட்டி வதைத்தார், மாம்ச உணர்வுகள் மேற்கொண்டார். இது மாதிரிலாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் நடக்கலை. மாம்ச பிரயாசம் சாதாரணமாக பிரயாசப்பட்டு எல்லாம் செய்தோம். கடைசியில் ரொம்ப மனம் சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில் போய் எண்ணிப்பா தன்னை குறித்து நினைத்து அப்படியே துக்கத்தோடு படுத்தார். நான் பரிசுத்தமாக தான் நான் வாழ விரும்புகிறேன், என்னால் முடியலையே. என் மாம்சத்தில் உண்டாகிற ஆசைகள் இந்த பாவ சோதனை மேற்கொள்ள முடியலையே என்பதாக யோசித்தாராம். அப்போ நினச்சாராம், பரிசுத்தமாலாம் வாழ முடியாது, இந்த பாவ உணர்வுகளை ஜெயிக்க முடியாது, அவ்வளோதான் என்பதாய் நினைத்தாராம். அந்த நேரம் ஒரு சத்தம் கேட்டார், டேக் அண்ட் ரீட், எடுத்து வாசி என்கிற ஒரு சத்தம் வந்து, எடுத்து வாசி. அப்போ ரோமர் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். ரோமர் எடுத்து வாசி. உடனே டக்குன்னு எழும்பினார். ஒரு சத்தம் கேட்டுச்ச, எடுத்து வாசி என்கிற சத்தம். அது ரோமர் 12, 13, 12, 13, 14. நேர வீட்டுக்கு ஓடினார், தன்னுடைய அறைக்கு ஓடினார், வேதத்தை திறந்தார், எடுத்து வாசித்தார். என்ன சொல்லுகிறது? ரோமர் 13, 12, 13, 14. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காமவிகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டார். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பாருங்க, தரித்து கொள்ளன்னு சொல்ல, இந்த ட்ரெஸ்ஸை அணிஞ்சிக்க, இந்த உடையை தரித்துக்கொள், அந்த உடையை அணிந்து கொள்வதுதான் தரித்துக்கொள். இந்த உடையை தரித்துக்கொள்னு சொல்லுவாங்கள்ல. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள, இயேசுவை அணிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு ட்ரெஸ்ஸை போல இயேசுவை உடுத்தி கொள்ளுங்கள் என்பதாக. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதான வார்த்தை வெளிப்பட்டார். உடனே அவர் ஆண்டோடைய பாத்தில் விழுந்து, இயேசுவே உம்மை நான் தரித்து கொள்ளுகிறேன், என் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் தான், என் கண்கள், சிந்தனைகள், எண்ணங்கள், பார்வை, பேச்சு, என் கைகள், கால்கள் எல்லாம் இயேசு இயேசு இயேசுக்காக நீர் என்னை முழுமையாக ஆட்கொள்ளணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவரை முழுமையாய் ஆட்கொண்டார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுதுதான் இயேசுவே நம்மை வந்து நிரப்புவதை உணர முடியும். அந்த நிரப்புதல் வந்த உடனே ஒரு பெரிய மாற்றம், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அவரை குறித்து சொல்லப்படுகிறது. இவ்வளவு போராட்டத்தில் இருந்தவர் பிற்காலத்தில் செயின்ட் அகஸ்டீன் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவரோடு அவர் மனமாறினதை தெரியாத, அவரோட பழக்கமுள்ள முந்தின அந்த பெண்கள் ரோட்டில் பார்த்து அகஸ்டீன்னு கூப்பிட்டாங்க. காது கேளாதவர் போல் போனார். அந்த பெண் வந்து கூப்பிட்டாள், அகஸ்டீன் என்னை மறந்துட்டியா,
நம்ம ஒன்றா இருந்ததெல்லாம் மறந்துட்டியான்னு கேட்டா, இல்லை மறந்துட்டேன், எனக்கு தெரியல. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், அது பழைய அகஸ்டீன். அவன் மரித்து சில வருடங்கள் ஆகிவிட்டார். இப்பொழுது நான் புதிய அகஸ்டீன். இது இயேசு, இது இயேசு எனக்குள் இப்பொழுது இயேசு இருக்கிறார், அவரை அணிந்து கொண்டிருக்கிறேன் என்பதா இப்பொழுது அந்த எண்ணமும் இல்லை, சிந்தையும் இல்லை, அதை குறித்த நோக்கமும் இல்லை என்று சொல்லிவிட்டார். பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இறங்கணும். அந்த அக்னி எனக்குள் இறங்கி மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும். இயேசுவை நான் அணிந்து கொள்ளணும். இயேசுவால் நான் நிரப்பப்படணும். என் பார்வை இயேசுவின் பார்வையாக மாறணும். என் சிந்தனை இயேசுவின் சிந்தையாக மாறணும். என்னுடைய நாவு இயேசுவின் நாவாய் மாறணும். என் அவயவங்கள் இயேசுவின் அவயவங்களாக மாறணும். என் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் இப்படி ஆட்கொள்ளட்டன்னு அந்த ஆவியானவர் ஆட்கொண்டு விட்டால் அவ்வளோதான், மாம்ச கிரியைகள் அழிக்கப்படும். நீங்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை இன்று முதல் வாழுவீங்க. இப்போ அதற்காக ஜெபிக்க போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இப்போ என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நானும் பாவத்தை ஜெயிக்கணும். என்னை மேற்கொள்ளுகிற இந்த பாவம், என் சரீரத்தை மேற்கொண்டு மாம்ச இச்சையை தூண்டி என்னை ஜெயிக்கிற இந்த பாவங்களை நான் ஜெயிக்கணும். இந்த மாம்சத்தின் இச்சைகளை நான் ஜெயிக்கணும். ஆண்டவரே, நான் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவனாய் வாழணும். இப்போ அதற்கு முன்னாடி அபிஷேகம், வல்லமை எனக்கு வேணும். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆவியானுடைய வல்லமை உங்களை நிரப்ப போகிறது, ஜெயம் உள்ளவர்களாய் மாற்ற போகிறது. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபிங்க. முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. சில நிமிட நேரம் நான் கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்த ஆண்டவரே, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். இந்த மாம்சத்தின் செயல்களை, கிரியைகளை நான் ஜெயிக்க வேண்டும். இந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். என்னை பாவம் செய்ய தூண்டுகிற என் அவயவங்களிலே கிரியை செய்கிற பாவ பிரமாணத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். கண்களின் இச்சைகளை தூண்டுகிற, மாம்ச இச்சைகளை தூண்டுகிற பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், பகைகள், சண்டைகள், பண ஆசை என்று என்னை தூண்டுகிற இந்த மாம்சத்தின் கிரியைகள், பாவ கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அக்னி எனக்குள் இறங்கட்டும். ஜெபம் பண்ணு மகனே, ஜெபம் பண்ணு மகளே, வாலிப தம்பி ஜெபம் பண்ணு, வாலிப மகளே ஜெபம் பண்ணு. இப்பொழுது ஜெயம் கொடுக்கிற ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், இன்று முதல் ஜெயத்தை பார்க்கிறவர்கள், இன்று முதல் வெற்றிகளை காண்கிறவர்கள். இதோ அந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்னி உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறாரு. கேளுங்கள். இப்பொழுது என்னை நிரப்பும், அக்னியாக என்னை மாற்றும். அந்த மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுவீராக, சுட்டரித்து போடுவீராக. இப்பொழுது ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவை நான் அணிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவால் நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நிரப்புங்க ஆண்டவரே. இந்த மகனை நிரப்புங்க, இந்த மகளை நிரப்புங்க. யார் யார் ஜெபிக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்பி இப்பொழுது ஆட்கொள்ளும். ஜெயம் பெற்றவர்களாக அவர்களை நிலை நிறுத்தும். மாம்சத்திலே போராடுகிற பாவ பிரமாணத்தை ஜெயிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரை நீர் மாற்றும். ஜெயம் பெற்றவர்களாய் மாற்றும். இதோ நீர் ஜெயம் தருகிறீர், உமக்கு நன்றி. மாம்ச கிரியை அழிக்கப்படுகிறது, உமக்கு நன்றி. மாற்றங்களை நீர் உண்டாக்குகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த நிமிஷம் முதல் மாற்றத்தை காணட்டும். உடைய வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிறகு ஆண்டவர் பெரிய வெற்றி உங்களுக்கு தந்திருக்கிறார். விசுவாசிங்க. நீங்கள் ஜெயம் எடுத்திருக்கிறீங்க. இன்னும் அனுதினமும் ஜெயம் கொடுத்து நடத்துவார். நீங்கள் நம்முடைய ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் எத்தனை சாட்சி பார்த்தீங்க. 45 வருஷம் மதுபானம் இல்லாமல் இருக்க முடியாது. 25 வருஷம் போதை வஸ்துகள் இல்லாமல் இருக்க முடியாது. இயேசு என்னை தொட்டு எனக்குள் வந்த அடுத்த நிமிஷம் அந்த சிந்தனையே போய்விட்டது, அந்த எண்ணமே, அந்த ஆசையே போய்விட்டது. அதே மாதிரி பாவத்தின் ஆசை உங்களை விட்டு விலக்கப்பட்டு ஒரு புதிய இருதயம், ஒரு புதிய சிந்தை, ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்குள்ளே, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. இதை நீங்கள் காத்து கொள்ளணும். அதுக்கு தினமும் பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபிக்கணும். வேத வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். அப்போ ஜெயம் பெற்றவளாக இருப்பீங்க. ஆகவே இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினத்தில் மறுபடியும் நாம் தியானிக்க போகிறோம். அதனால் இந்த வசனங்கள் எல்லாம் வாசிங்க. நான் சொன்ன இந்த வார்த்தைகளை வாசித்து தியானித்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை தருகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஜெயம் பெற்றவளாக இயேசுவை சந்திப்பீங்க. விசுவாசிங்க. நாளை தான் மறுபடியும் சந்திக்கலாம். God bless you. Amen.